நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. துணை முதல்வர் இந்த பதவிகள் வரும்போது அது உங்களுக்கான வாய்ப்பு தரதில் எதிர்பார்ப்பு இருக்குண்ணா எல்லாருக்குமே, கட்சிக்காரங்களுக்கும். அது கொடுத்தா என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? இல்லைண்ணா உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இதில் நாங்கள் இயங்க தலைவர் என்ன முடிவெடுத்தாரோ சாதகமாக அது போகலாம். தொடர்ந்து இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், தொடர்ந்து துணை முதல்வர் யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உதயநிதியோட பேர் அடிபட்டாலும் கூட இப்ப துரைமுருகனோட பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்கன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல நடக்கிறது கூட்டு மந்திரி சபை, தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திமுக கட்சி நிர்வாகிகளிடையே இந்த மாதிரி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டா அதுல உதயநிதியோட துரைமுருகனோட பேரும் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அவர் பேசுனதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவா துரைமுருகன் அவர்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது கொஞ்சம் நகைச்சுவை உணர்வுதான் சொல்லுவார் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பதில அவரோட சீரியஸான பதிலா துணை முதலமைச்சர் பதவினா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் கட்சியில இருக்கிற பல பேர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு ஒரு குரல் எழுப்பி இருக்கிறதே நம்ம பாக்குறோம். இந்த சூழல் துரைமுருகனுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அதனால இதுல துரைமுருகன் ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் அதை பேசியிருப்பாரு. ஒரு சீரியஸான விஷயமா அதை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணல. திமுகவை பொறுத்த மட்டும் அதுல இருக்கிற பெரும்பாலோர் உதயநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. அது அந்த கட்சியோட விவகாரமா இருக்கு. முதலமைச்சர் இது எந்த முடிவும் எடுக்கல. 2026க்கு முன்னாடி அவர் முடிவெடுப்பாரான்றது கூட எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே சமயம் சீனியர்கள்லாம் கொஞ்சம் விலகி வழி விட்டுட்டு இளைஞர்களுக்கான வழியை கொடுக்கணுன்ற ஒரு குரல் கூட திமுகல இருக்கு. மூத்த அமைச்சர் எல்லாம் பதவி விலகிட்டு 2026க்கு முன்னாடி இன்னும் இளைஞர்களுக்கு இந்த அடுத்த 2 வருஷத்துல இளைஞர்களுக்கு இன்னும் மந்திரி பதவிகள் கொடுக்கலான்ற எண்ணமும் திமுக இளைஞர்கள் மத்தியில் நிறைய இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால அடுத்து வர மந்திரி சபை மாறுதல்ல என்ன மாதிரியான மாறுதல் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வர தெரியாது. ஆனால் துணை முதலமைச்சர் பதவி என்ற ஒன்று வருமானம் அது உதயநிதிக்கு தான் இருக்குமே தவிர துரைமுருகனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே போல முன்னாடி செய்தியாளர் குறிப்பிடும் போது சொன்னாரு, விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த முடிவுகளுக்கு அப்புறம் தான் உதயநிதிக்கான ரொம்ப சாதகமான சூழல் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவுகள் எடுக்கப்படுது கட்சி சார்பில் இருந்து அப்படின்னு. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.